அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இந்த வீடியோவை பார்த்தாலே போதும் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் உங்கள் மனதிற்கு பிடித்த ஒரு நல்ல செய்தி கட்டாயமாக வரும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ரொம்பவுமே பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன் மெத்தடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னொரு முக்கியமான தகவலையும் நான் ஷேர் பண்ண விரும்புறேங்க. நிறைய பேர் நீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்த ஒரு விஷயம், 2024ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு பலன்கள் வேணும்னு கேட்டிருந்தீங்க. நம்ம கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல்ல ஆரம்ப காலத்துல தின பலன்கள், மாத பலன்கள் மற்றும் பெயர்ச்சி பலன்கள்னு நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நீங்க எல்லாருமே நல்ல வரவேற்பையும் கொடுத்துட்டு இருந்தீங்க. அந்த கணிப்புகள் எல்லாம் ரொம்ப துல்லியமாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தாங்க ரொம்ப குறுகிய காலத்திலேயே 2.25 லட்சம் பேருக்கு மேல நம்ம சேனலுக்கு நீங்க அன்பான ஆதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்லையும் நம்ம தொடர்ந்து பேக் டு பேக் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஜோதிட ரீதியான கணிப்புகளுக்கு என்னால கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம இருந்ததுங்க. இருந்தாலும் நீங்க நிறைய பேர் 2024க்கான ராசி பலன்களை கேட்டிருக்கீங்க. அதை கட்டாயமாக நம்ம அப்லோட் பண்ண போறோம். 2 அல்லது 3 நாட்களுக்குள்ள அனைத்து ராசிக்காரர்களுக்குமான புத்தாண்டு பலன்களை நம்ம கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல்ல பார்க்க போறோம். இதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு மாதத்திற்கான சிறப்பு பலன்களையும் நம்ம அப்லோட் பண்ண போறோம். தின பலன்களுக்கு மட்டும் கொஞ்சம் கால அவகாசம் வேண்டும். ஆனால் அதையும் நம்ம விரைவாக பார்க்க போறோம். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் அந்த நல்ல செய்தியை வரவழைக்கக்கூடிய அஃபர்மேஷன்ஸ் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த அஃபர்மேஷன்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி சில பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. அஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது சுய பிரகடனம் அல்லது ஆழ்மன கட்டளைகள்னு அர்த்தம். நேர்மறையாக இருக்கக்கூடிய, அதாவது பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸை நம்ம எடுத்துக்கணும். அதை ரிப்பீட்டடா சில முறைகள் சொல்வதனால அந்த வாக்கியம் நம்முடைய ஆழ்மனதில் பதியும். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த அஃபர்மேஷன் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பேராகிராஃப் மாதிரி வளவலன்னு இருக்க கூடாதுங்க. சிம்பிளா ஷார்ட்டா இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு நெகட்டிவான வார்த்தை கூட அந்த வாக்கியத்தில் இருக்கவே கூடாதுங்க. அஃபர்மேஷன் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்விட்ச் வேர்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா எந்த லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. அந்தந்த மொழிகளில் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை அதே மொழியில் தான் நம்ம பயன்படுத்தணும். அப்பதான் அந்த வார்த்தைக்கு உண்டான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைத்து அந்த வார்த்தைக்கான பலன்களும் நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த அஃபர்மேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான, அதே நேரத்தில் சிம்பிளான வாக்கியமாக இருக்கும். எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க கரெக்டா ட்ரை பண்ணி பாருங்க. நாளைய தினமே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இதற்கு கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லலாம். மேலும் எந்த நாள், எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஆரம்பிக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் அல்லது ரகசியம்னு கூட இதை நம்ம சொல்லலாம். இந்த வாக்கியத்தை உணர்வு பூர்வமாக ஒருநிலைப்பட்ட மனதுடன் முழு நம்பிக்கையோட நம்ம சொல்லணும். அதுதாங்க முக்கியமான சீக்ரெட். இன்னொரு முக்கியமான விஷயம், டைமிங்ஸ். நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி தாங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். உங்க எல்லா வேலையுமே முடிச்சிட்டு ஃபைனலா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லணும். இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தீங்கன்னா எந்த டைம்ல நீங்க தூங்க போவீங்களோ அந்த நேரத்தில் இந்த வாக்கியத்தை நீங்க பயன்படுத்துங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பவர்ஃபுல்லான
தெளிவான வாக்கியத்தை சொல்லி முடிச்சிட்டு அப்படியே நீங்க தூங்கிடணும். அதற்கு பிறகு நம்ம மொபைல் எடுத்து பார்க்கறதோ அல்லது பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசுறதோ இருக்க கூடாதுங்க. சோ உங்களுக்கு எப்ப தூக்கம் வருமோ அந்த நேரத்துல இந்த வாக்கியத்தை சொல்லிட்டு அப்படியே நீங்க தூங்கிடுங்க. நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்டு வரக்கூடிய முக்கியமான ஒரு நேரம் என்னன்னு பார்த்தோம்னா, நாம் தூங்க போவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்கள் தாங்க. அந்த நேரத்துல நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். அந்த நேரத்தில் நாம் நினைக்கக்கூடிய, கேட்கக்கூடிய, உணரக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஆழ்மனதில் வேகமாக பதியும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல ஆழ்மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தாங்க நம் வாழ்க்கையின் யதார்த்தங்களாக மாறும். சோ தினமுமே நாம் தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்களை ரொம்பவுமே ப்ரொடக்டிவா நம்ம பயன்படுத்திக்கணும். சில பேர்லாம் பார்த்தோம்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், சோகங்கள், வருத்தங்களை பற்றி ரொம்ப டீப்பா திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சில வீடுகள்ல பார்த்தோம்னா பெற்றோர்கள் நைட்டு தூங்க போற நேரத்துல தான் குழந்தைகள் கிட்ட குடும்ப கஷ்டத்தை பத்தி ரொம்ப ஆழமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. மறந்தும் அப்படி செய்யவே கூடாதுங்க. குழந்தைகள் அந்த கஷ்டத்தை நினைச்சுக்கிட்டே படுக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய எதிர்மறையான சூழ்நிலைகள் உருவாக ஆரம்பிக்கும். அதற்காக குடும்ப கஷ்டங்களை பசங்க கிட்ட சொல்லவே கூடாதானா? அப்படி கிடையாதுங்க. குழந்தைகளுக்கு குடும்ப சூழ்நிலையை பற்றி புரிய வைக்கணும்னா ஒரு விடுமுறை நாள்ல நீங்க சொல்லுங்க, அல்லது பகல் நேரத்துல எப்பயாவது நீங்க பேசலாம். இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கும் நேரம் நம்முடைய வாழ்க்கையை கட்டமைக்க கூடிய நேரம். இந்த நேரத்துல பாசிட்டிவான நம் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கணுமோ அதை பற்றி உற்சாகமாக நாம் நினைத்து கொண்டு பேசிக்கொண்டு படுக்கணும். அதனால தாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வாக்கியத்தையும் தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க பயன்படுத்தும் பொழுது உடனடியாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வாக்கியத்தை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லா வேலையுமே நீங்க முடிச்சிட்டு ஃபைனலா தூங்க போறதுக்கு முன்னாடி, அதாவது தூக்கம் வருவதை போல ஒரு உணர்வு தோன்றும், கண்கள் எல்லாம் கொஞ்சம் சொக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை குறைந்தபட்சம் 2 நிமிடங்கள் முதல் அதிகபட்சம் 5 நிமிடங்கள் வரை நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். வாய் விட்டு சொல்றவங்க ரொம்ப சவுண்டா நீங்க சொல்ல வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங் எண்ணிக்கை முக்கியமே கிடையாதுங்க. இந்த வாக்கியத்தை முழு கவனத்துடன் நீங்க சொல்லும் பொழுது தானாக உங்களுக்கு தூக்கம் வரும். அப்படியே நீங்க தூங்கிடுங்க. சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய அந்த வாக்கியம் என்னன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. In next 24 hours good news will arrive, I am ready to receive. In next 24 hours good news will arrive, I am ready to receive. In next 24 hours good news will arrive, I am ready to receive. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான வாக்கியம். இத்தனை நாட்களுக்கு தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. டெய்லியுமே இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. உணர்வு பூர்வமாக சந்தோஷமான மனநிலையோட இந்த வாக்கியத்தை நீங்க கவனத்துடன் சொல்லி பாருங்க. அடுத்த 24 மணி நேரத்திற்குள் உங்கள் மனதிற்கு பிடித்த ஏதாவது ஒரு சந்தோஷமான நல்ல செய்தி கட்டாயமாக வரும். சும்மா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நீங்க நினைக்க வேண்டாம். இந்த வாக்கியத்தை சொன்னால் கட்டாயமாக நாளைக்கு நல்ல செய்தி வரும்னு அந்த உறுதியான நம்பிக்கையோட நீங்க சொல்லி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் தினம் தினம் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.